الذي أنقض ظهرك. அல்ஹம்துலில்லாஹ். பேரன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதிலும் மனிதர்கள் ஒரு வகையான மன அமைதியை தேடி அடைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது இந்தியாவாகட்டும், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளாகட்டும், அங்கெல்லாம் எங்கு கேட்டாலும் எந்த தனி மனிதரை, ஆணை, பெண்ணை, பிள்ளைகளை, மாணவர்களை, யாரை கேட்டாலும் பிசி, டென்ஷன், இதெல்லாம் இப்போது மிக சகஜமான வார்த்தைகளாக மாறிவிட்டது. முன்பெல்லாம் உடல்நல குறைவுகளுக்காக மருத்துவரிடம் செல்வது போல மனத்தை ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மனோ தத்துவ நிபுணர்களை நோக்கி மக்கள் செல்வது மேலை நாடுகளில் எல்லாம் மிக சாதாரணமான அன்றாட வழக்கமாகிவிட்டது. இதை சார்ந்து இன்று உலகம் முழுவதிலும் பிஹேவியரல் சயின்ஸ், மோரல் சயின்ஸ் என்ற ஒரு கல்வித்துறையை உருவாகி அந்த கல்வித்துறைகளை நாடி மக்கள் செல்லக்கூடிய ஒரு காலச்சூழல் உருவாகி இருக்கிறது. இங்கும் கூட பெருநகரங்களிலே ஆரம்பித்து கிராமங்கள் வரை இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மருத்துவர்களை நோக்கி செல்லும் போது உடலுக்கு, உங்க உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரெஸ், பிரஷர், டென்ஷன், இதுவெல்லாம் இப்போது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான புதிய மனம், உடல் சார்ந்த நோய் வகைகள். இவைகளெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி சரி செய்து கொள்வது என்ற மக்களுடைய வேட்கைகளை உலகம் முழுவதிலும் பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான அழகான தொழில்களாக பயன்படுத்தி வருவதை நம்மால் காண முடிகிறது. இந்தியாவில் இருந்து கூட போய் ஒருத்தர் ஆரம்பத்திலே தியான மையம் தொடங்குகின்றோம் என்று அமெரிக்காவிலே தொடங்கி அந்த தியான மையத்திலே தியானங்கள், பயிற்சிகள் தான் முதலில் தொடங்கப்பட்டது. கடைசியில் அது பக்தியாகி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முழு நேர போதையை ஊட்டக்கூடிய ஒரு மையமாகி அரசே பிடித்து தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியதெல்லாம் சமீப காலத்தில் நம்ம பார்த்திருக்கோம். இது போன்ற இன்னும் இது மாதிரி நிறைய குருகுலங்களும், நிறைய ஆசிரமங்களும், நிறைய பயிற்சி மையங்களும் உலகம் முழுவதும் இது போன்று நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. வழக்கங்களை மாற்றி புதிதாக நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அழுத்தத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று மக்களை தொலைக்காட்சிகளின் வாயிலாக, இன்னும் பிற ஊடகங்களின் வாயிலாக இன்று உலகம் முழுவதிலும் இருந்து அழைப்புறாங்க, விளம்பரங்கள் செய்கின்றார்கள். மக்களுக்கும் இது தேவை இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த துறையை நாடி இதுல மன அமைதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நிறைய மக்கள் இந்த ஏமாற்று வேலைகள் சொல்லலாம், இவங்களை நம்பி செல்லக்கூடியவர்களை எல்லாம் நாம் இப்போது கண்டு வருகின்றோம். இப்ப இந்த நிலையில முஸ்லீம்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நிறைய பேரு நமக்கும் மன அமைதி வேணும், நமக்கும் இது போன்ற ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும், இது மாதிரி பிரஷர்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் என்ற நிலைகள் எல்லாம் வரும்போது நாமும் கூட இது போன்ற யோகங்களை, இது போன்ற ஆசிரமங்களை, இது போன்ற பயிற்சி மையங்களை நோக்கி செல்ல ஆரம்பிப்பது அதிகரித்து வருகிறது. இது ஒரு உடல் பயிற்சி என்ற அளவில் இருந்து விட்டு போனால் பிரச்சனை இல்லை. இது உடல் பயிற்சி என்பதையும் தாண்டி உயிரை, ஆத்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு வகையான நம் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்குதுன்னு முஸ்லீம்கள் நம்புறாங்க. முஸ்லீம்கள் நிறைய பேரும் கூட ஒரு வகையான யோகங்களுக்கு போய் அந்த யோகத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உயிர் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி உடம்புல உள்ள ஒரு பாயிண்ட காமிச்சு கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயிரை நகர்த்தி மேல கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வச்சு உயிரை கடவுளோட சேர்த்துட்டு ஒரு ஆசன முறை சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஆசன முறையும் கருதான் உயிர் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துவிடும் என்று இஸ்லாமிய நம்பிக்கைக்கே இது ஒரு நவீன தோற்றத்தோடு, நவீன போர்வையோடு, நவீன பின்னணியோடு வரும்போது யோசிக்கிறவங்க எதை யோசிக்கிறது இல்ல, இது நம்முடைய மார்க்க நம்பிக்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக, ஈமானுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக போய்விடுமா என்பதை எல்லாம் யோசிப்பதில்லை. உயிர் தான் என்னங்கிற ஆராய்ச்சியில உயிரை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்க முடியுமா, அதை கட்டுப்படுத்த முடியுமா, அதை எங்கேயாவது இடத்தோட ஒருமித்து வச்சு உயிரை நம்ம இயக்க முடியுமா மனுஷன்கிறவன்கிறதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான பதிலை நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்றைக்கு மக்கத்து குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் தூதுவரா என்று சோதனை செய்வதற்கு
என்ன உலகம் செய்யணும்னு சொல்லி மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களிடம் போய் கேட்டாங்க. அவங்க சில கேள்விகளை சொல்லி கொடுத்தாங்க. அந்த கேள்வியில ஒரு கேள்வி என்னன்னா, உயிர்ண்டா ஆத்மாண்டா என்ன என்று அவர்கிட்ட கேளுங்க. அவர் சூடுவராக இருந்தால் என்ன சொல்லுகின்றார் என்று பார்ப்போம், ஆத்மாண்டா என்ன அப்படின்னு கேளுங்க என்று கேள்வியும் கேட்டாங்க. அது நீண்ட வரலாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்ன பதில சொல்லி கொடுக்கலாம்? யஸ்அலூனக அனில் ரூஹ், அவர்கள் உயிர்ண்டா என்னன்னு கேட்கிறாங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து உருவானது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்பது, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானம் என்பது ரொம்ப குறைவானது என்று நீர் அவர்களிடம் சொல்லிவிடும். எப்படி நம்ம விதியை நம்புறோமோ, எப்படி மறைவான நம்பிக்கைகளை நம்புறோமோ, நம்முடைய உடம்பில் உள்ள உயிர் என்றால் என்னவென்றும் அப்படித்தான் நம்பணும். ஏனென்றால் நவீன மனோதத்துவியல் நிபுணர்கள் எல்லாம் ஆத்மா, தோல், உயிர் என்றால் என்ன என்ற ஆராய்ச்சிக்குள்ளே போய் தோற்று போய்விட்டார்கள். ஒரு ஜெர்மனை சார்ந்த அறிஞர், அவர் இந்த ஆராய்ச்சியிலே ஆரம்பித்து விட்டு 2 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆராய்ச்சியை செய்திருக்கிறேன். ஆராய்ச்சியினுடைய முடிவிலே தொடங்கிய பாராகிராஃப்ல முடிவு வந்திருக்கிறார். எப்படி தொடங்குறாரு அப்படின்னு கேட்டா, இதயத்தினுடைய வேலை, அதாவது ரத்தத்தை பம்ப் பண்ணி பிரஸ் பண்ணி ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய வேலை, மூளையினுடைய தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணி, உடம்பில இயங்கக்கூடிய இந்த காற்று போய் வரக்கூடிய இந்த மூச்சு இயக்கம், இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் தான் உயிர். இது நம்ம கண்ணுல உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு எங்க ஒரு இடத்த பார்த்து காட்ட சொல்ல முடியுமா? ஆத்மாங்கிறான், சோளுங்கிறான், எங்க இருக்குன்னு காட்டி நம்ம சொல்ல இயலுமா? அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அதை தொடங்கிட்டு கடைசியில பல விஷயங்களை விளக்கி விட்டு இறுதியில முடிவுரைக்கு என்ன வர்றாரு அப்படின்னு கேட்டா, உடம்புல இருக்கக்கூடிய நம்முடைய இதயம் ரத்தங்களை ஆங்காங்கே அழுத்தி செய்யக்கூடிய அந்த இயக்கம், மூளை தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இயக்கம், நம்முடைய உடம்பிலே காற்று உள்நோக்கி சென்று வரக்கூடிய அந்த இயக்கம், இது மூன்றும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்திக்கு பேர் தான் உயிர், ஆத்மாங்கிறது முடிவுரை எழுதாரு. இதைத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு விளங்கிற இயலாது, உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாத அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த பெரிய அறிஞர், எந்த பெரிய நிபுணன் சோதனை செய்தாலும் இதுதான் முடிவு வரும். விதிக்கு சொல்ற மாதிரி ஆரம்பிச்ச முடிவுல இருப்பாங்க. அப்ப அது போல உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆத்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய, உடம்பில் உள்ள நம்முடைய சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடியவெல்லாம் ஒரு வகையான பயிற்சிகள் எல்லாம் உண்டு என்று நம்பக்கூடிய இந்த சூழ்நிலை. அப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. யோகா, அந்த யோகம், இந்த யோகம் என்று புது புது வகை பெயர்களை வைத்து இவைகள் எல்லாம் பயிற்சி மையங்கள் என்ற பெயரால் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்து மக்களை முடிய கவரக்கூடிய வகையில் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லாதனால், இதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத காரணத்தினால் அவர்களும் கூட இதை நாடி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏன் இந்த உலகத்துல எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, பிரஷர் ஏற்படுது, எப்ப யாரை கேட்டாலும் பிஸி, சாயந்தரம் வர முடியாது, எப்ப யார்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குங்க, 5 நிமிஷம் ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு காரணம் சொல்றாங்களே. இந்த நிலைகள் எல்லாம் எப்படி உருவானது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,